மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, கொடுமைதான். இந்த வீட்டுக்காக நான் எவ்வளவு வேலை பாக்குறேன். அனன்முனி மட்டும்தான் வேலை பாக்குற மாதிரி ஓவரா சீன் போடுற. ஒரு நாள் நான் பாக்குற வேலையை நீ பண்ணி பாரு பாப்போம். இதுக்கு தான் அப்பவே போக வேண்டாம்னு சொன்னேன். செஞ்சிட்டா இந்த மாதிரி சண்டை போடுறத நிறுத்திடுறியா? ஃபர்ஸ்ட் செய் பாப்போம். அப்படி என்ன செய்யணும் உனக்கு? நாளைக்கு காலையில 2 பசங்களையும் ஸ்கூலுக்கு கிளப்பு போதும். நைட்டு எப்படியும் குழந்தைங்க தூங்கிடுவாங்க. காலையில ஒரு டிஃபன் செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா போதும். சேலஞ்ச் எடுத்துக்கலாமே. ஓகே, நாளைக்கு காலைல ஸ்கூலுக்கு குழந்தைங்களையும் அனுப்பிட்டு நானும் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். நானும் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். இங்க இருந்து என் பசங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க சொல்றியா? என்னால முடியாது. கஷ்டமா? பசங்களுக்கு நானா தான் இஷ்டம். நீ முதல்ல கிளம்பு, என் பிள்ளைங்க எனக்கு பாத்துக்க தெரியும். நாளைக்கு காலையில பசங்க ஸ்கூல் போற வரைக்கும் சாக்ஸ் எங்க இருக்கு, யூனிஃபார்ம் எங்க இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபோன் வரக்கூடாது. அப்படி வந்துச்சு நீ தோத்துட்டதா அர்த்தம், நான் ஜெயிச்சிட்டதா அர்த்தம். மா எதுக்குமா காலையில இப்பவே சொல்றேன், நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆழியா அழியா நீயுமா? பா வேண்டாம்ப்பா, உங்களால முடியாது. என்னால முடியாதா? இதுக்காகவே இந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்றேன். இன்னும் கிளம்பலையா நீ? கிளம்பு கிளம்பு, என் குழந்தைகளுக்கு நான் சமைக்கணும். ஆழியா, ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரூட்ஸ் இருக்கு, எடுத்துக்கோ. ஃப்ரூட்ஸா? ஏய், என் பசங்களுக்கு நான் பிரியாணியே செஞ்சு போடுவேன். நீ முதல்ல கிளம்பு. பாத்திரம்லாம் எடுத்து வைமா. பசங்களா, எப்படியும் செம பசியில இருப்பீங்க. அம்மா இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. என்ன வேணுமோ சொல்லுங்க. ஏதாச்சும் ஆர்டர் போட்டு சாப்பிடலாமா? எதுக்குமா? நீங்க என்ன சமைச்சா சாப்பிட்டீங்க? ஆர்டர் பண்ணி தானே சாப்பிட்டீங்கன்னு உங்க அம்மா வந்து கலாய்க்கிறதுக்கா? என்ன வேணுமோ சொல்லுங்க, சமையா நான் செஞ்சு தரேன். என்ன வேணாலும் சமைங்க, ஆனா அதை சாப்பிட்ற மாதிரி சமைங்க. ஏய், என் குக்கிங் டேலண்ட் பத்தி உனக்கு தெரியல. நான்லாம் பேச்சுலரா இருக்கும்போது என்ன மாதிரி சமைப்பேன் தெரியுமா? ஆஹா, ஏன்பா ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா? பேசுவடா பேசுவ. என்ன வேணும் சொல்லுங்க. இட்லி வேணுமா, பூரி வேணுமா, ஃப்ரைட் ரைஸ் வேணுமா, பிரியாணி வேணுமா, நூடுல்ஸ் வேணுமா? பா ஃபர்ஸ்ட் நீங்க செய்யுங்க, அதுக்கப்புறம் இதுக்கு பேர் வச்சுக்கலாம். இன்சல்ட் இன்சல்ட் இன்சல்ட். நீங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருங்க. அப்பாவோட சமையல் கைவரிசையை மட்டும் பாருங்க. செய்யுங்க செய்யுங்க பாப்போம். அவ்வளவுதான் இருக்கும். பாத்தியா அழியா, உங்க அம்மா எவ்வளவு போங்குன்னு? எங்க நான் உங்களுக்கு சமைச்சு கொடுத்துட போறேன்னு ஸ்டவ்வை மட்டும் வச்சுட்டு சிலிண்டரை தூக்கிட்டு போயிட்டா. அப்பா அது இண்டக்ஷன். ஸ்விட்ச் போடுங்க. இண்டக்ஷனா? அட, லைட் எல்லாம் எரியுது. ஆவுது, ஆனா நெருப்பே எரியலையே. அப்பா அது இண்டக்ஷன். ஓ, சூடாவதே. சூடாவுது. குழந்தைங்களும் இவ்வளவு கோவமா? சமைக்கவே தெரியல, இதுல பிரியாணி பண்ணுவேன், ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவேன். வந்துட்டேன். அல்லலலலலலலலலா, அல்லலலலலலலலலா. பசங்களா சாப்பிடுங்க. அப்பா சமையல குறை சொல்லிக்கிட்டு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னாச்சுமா? சாப்பிடு. பா அம்மா தானே உங்ககிட்ட சண்டை போட்டாங்க. ஆமா. எங்களை எதுக்குப்பா பழி வாங்குறீங்க? பழி வாங்குறனா? என்னம்மா நீ ஏன் சமையல? மா சாப்பிடாதீங்க, யாரும் சாப்பிடாதீங்க. அப்படியே சாப்பிட்டது தலை சுத்துற மாதிரி வாந்தி வர மாதிரி இருந்தா உடனே சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். பசிக்குதுப்பா. பசியோட படுக்க கூடாது. நான் வேணா ஏதாவது ஆர்டர் பண்ணவா? எப்ப ஆர்டர் பண்ணி எப்ப வரது? அப்ப என்ன பண்றது? ஏய்